ஹாய் காய்ஸ், அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. ஸோ இந்த பட்டதாரி ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே தங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்டு உறைவிடம் பள்ளின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கூலில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியே இருக்காதுங்க. போட்டியே இல்லாத அரசு வேலைங்க. எப்படி போட்டி இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்குங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோல சொல்லியிருப்பேங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறையோட வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்மளுடைய சேனல்ல டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோங்க. ஸோ நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை மட்டும் கிளிக் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு டெய்லி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ ஒரு ஸ்கூல்னாலும் ஒரு ஸ்கூல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆசிரியர் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பாருங்க கரூர் மாவட்டத்துக்கு வந்துக்குதுங்க. கரூர் மாவட்டம் கடவூர் ஒன்றியம் தரகம்பட்டியில் உள்ள கேஜிபிவி பெண்கள் உண்டு உறைவிட பள்ளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்குங்க. டெட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிக்கணும். பேப்பர் ஒன்னா பேப்பர் டூவா எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாதுங்க. ஸோ என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் அண்ட் சமூக அறிவியல் இதுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்க கவனிக்க வேண்டியது இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பெண்கள் உறைவிட பள்ளி, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஆசிரியர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பணியிடத்தின் பெயர் பொறுத்த வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை பட்டதாரி ஆசிரியர் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளமா உங்களுக்கு மந்த்லி 24,000 ரூபாய் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிவியல் சமூக அறிவியல் பாடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பட்டம் பெற்றுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்களா, ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் மற்றும் இருப்பின் உரிய கல்வி நிறுவனங்களில் சான்றிதழ் இணைக்க வேண்டும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பிரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம், ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நீங்க இங்க வரும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு செய்யப்படும் கட்டாய பள்ளியில் தங்கி பணியாற்ற வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபாய் சம்பளத்தில் உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வாங்கிட்டீங்க. ஆனால் முக்கியமான கண்டிஷனு, ஸோ நீங்க அங்கேயே தங்கி வேலை செய்யற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சிங்க தாங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டியே இல்லைங்க. ஏன்னா அங்கேயே தங்கி நீங்க வேலை செய்யும் போது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குறைவான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அங்கேயே தங்கி மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பணியாற்ற விரும்ப மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டியே இருக்காதுங்க. ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஜாப் வாங்கிடலாங்க. ஸோ அடுத்து பாருங்க விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா 14/5/2026 இருந்து 24/5/2026 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க அங்க கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்லயோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அனுப்பக்கூடாதுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கதான் கொடுப்பாங்க. கேஜிபிவி பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தரகம்பட்டியில உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த 14/5 இருந்து 24/5 வரைக்கும் கொடுப்பாங்க. நீங்க அங்கேயே பூர்த்தி செஞ்சு உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/5/2026ங்க. மாலை 5 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அங்க பூர்த்தி செஞ்சு அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இயக்குனர் தாய்மை அன்பு கரங்கள் கேஜிபிவி உண்டு உறைவிட பள்ளி தரகம்பட்டி. மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்குங்க. நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தேவைன்னா கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு யாருக்காவது பயனுள்ளதாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.